பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பாதைலாம் போகணும் நேராக. வெல்கம் டு நிவன் ப்ளாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது வந்து எல்லையில் இருக்கிற 9 ஆர்ச் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டெஸ்டினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன மாதிரி நாம் பார்க்குறோம், எப்படி நம்ம போகணும், என்ன மாதிரி அந்த வழியில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நிவன் ப்ளாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பாதைலாம் போகணும் நேராக. பட் ஏறி வரணுங்க. ஐயோ ஏறி வரணுங்க. பாருங்கள் இங்கேருந்து ஏறி எப்படியே வரணும். ஏறுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பரவாயில்ல, அந்த இடத்த வந்து டெஸ்டினேஷனை வந்து அடையாமல் போகக்கூடாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஏறிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். சாரி, ரயில்வே ட்ராக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த ரயில்வே ட்ராக். பார்த்தீங்கன்னா இந்த பாதனோட அப்படியே போகுது. ஆனால் இன்னும் நம்ம நடக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ராக்னோட நாங்கள் வந்து நடந்து போகணும். அப்படியே பார்த்தீங்கன்னா சத்தியமாக கொஞ்சம் எனர்ஜி தேவை நடந்து அந்த டெஸ்டினேஷன் பார்க்குறதுக்கு. வாவ், what a beautiful place. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து நான் நடந்துகிட்ருக்கோம். பட் அந்த இடம் இன்னும் வரலை. அதுதான் மிகப்பெரிய ஒரு சவால். எப்படியாச்சும் அந்த இடத்தை அடைய வேண்டும். அடைஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா சீனரி வந்து வேறு லெவலில் இருக்குது. பார்த்திங்கன்னா அடர்த்தியான காடுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசமான மரங்கள் இந்த பகுதியில் வந்து இருக்கிறதா பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒத்து நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேவ் ஒன்று அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருது. நல்லாயிருக்கு பார்க்கும்போது. வாங்க கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் என்ன மாதிரி அந்த கேவ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேவ். இதுக்கு அங்கால தான் வந்து அந்த ஒரு 9 ஆர்க்குன்னு சொல்லப்படுற அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம போக போகிறோம். சூப்பராக இருக்குங்க. சரி, நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஒரு வழியாக அந்த 9 ஆர்க்குன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதான் அந்த 9 ஆர்க். பாருங்கள் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சராக இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதான் இந்த 9 ஆர்க். வாட் அ பியூட்டிஃபுல். வாவ், சூப்பர். பார்த்தீங்கன்னா இதான் வந்து
9 பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெயின் ஒண்டிதால் வரும். ஸோ மேபி நம்ம அப்படியும் இங்கே சைட் பண்ணி தான் நிற்கணும். அந்த ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வா வா வாட்டர் 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 பியூட்டிஃபுல். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் இந்த பிரிட்ஜால் வந்து க்ரோஸ் ஆக போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, ரெயின் இப்போ வந்துட்டுருக்கு. Komrong. பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ஒன்று தள்ளிட்டு போகுது, இழுத்துட்டு போகுது அப்படியே. ஃபைனலி பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 வந்தாச்சு. வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு, ரயிலை பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. செமையாக இருங்க. அதாவது வந்து இந்த இடத்துக்கு வரணுன்னு நான் வந்து கண்ணாலாக வந்து எக்ஸைட் ஆகிருந்தேன். பட் இன்றைக்கி அதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. வேறு லெவலில் இருந்தது. ஓகே 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 சூப்பராக இருந்தது. இந்த வியூவில் இருந்து இந்த அந்த பாலத்தில் இருந்து அந்த அது கூட ரெயின் போகிறதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. சூப்பர். அப்படின்னு சொன்னால் ஸோ இப்போ டெஸ்டினேஷன் பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கோம். சரியான ரக்கம் மீது தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நிவியன் ப்ளாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.